இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்லேருந்து 2 மணி நேரம் ட்ராவல். ஊட்டியோட தங்கச்சி கோத்தகிரிக்கு போகிறோம். குரங்கு சேட்டை பண்ணுறோம். இந்த வீக்கெண்டை ஃபன் பண்ணுறோம். விடிய கால நேரமாக பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பைக்கை விட்ட இடம் தான் மேட்டுப்பாளையத்தில் போய் நின்று ஊட்டி போகலாமா, குன்னூர் போகலாமா, கோத்தகிரி போகலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. சரி, அடிக்கடி குன்னூர் ஊட்டி தான் போகிறோமே, இன்றைக்கி ஊட்டியோட தங்கச்சி கோத்தகிரியை பார்க்கலாம் அப்படின்னு மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட்டு திரும்பி நேராக போனால் அங்கன ஒரு செக் போஸ்ட்டு. சரி, போலீஸ்காரங்க இது பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா விடிய கால நேரங்கிறதுனால பெருசாக யாரும் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம் அப்படின்னா, பட் முன்னாடியே வந்துட்டு நிறைய உள்ள மான்லாம் இருந்தது. பட் அதை கேப்சர் பண்ண முடியல. அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட் எடுத்தோம்னா கொஞ்சம் தூரம் தான், உடனே ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணின இடமே வந்துட்டு வேற லெவலில் இருந்தது. உண்மையிலேயே ஊட்டி போகிறதா இருந்தால் கூட மேட்டுப்பாளையத்துல இருந்து ட்ராவல் பண்ணோன்னா அந்த பிளாக் தண்டர்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கேருந்தா ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை, கொஞ்ச நேரத்துல ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 ஹேர் பண்ணி இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது கோத்தகிரியில் வியூ பாயிண்ட் இல்லை, வியூ பாயிண்ட்ல தான் கோத்தகிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்சம் தூரம் பைக் எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் பைசன்லாம் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. பாவம், அதுக்கு ஏதோ வீக்கெண்டு போல் இருக்குது. அங்கே ஏதோ மம்மும் சாப்பிட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தூரத்தில் நின்று கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே அழகா சரி அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இந்த பைசன் உண்மையிலேயே வேற லெவல். பாகுபலி படத்தில் பல்வால் தேவன் நடக்கின பைசன் மாரியே இருக்குது. இந்த குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். அதோட அந்த இரைச்சல் சத்தமே மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அண்ட் எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தாலே மனசில் என்ன தோணுன்னா உடனே ஒரு டீ சாப்பிட்லான்னு தான் தோணும். நம்ம நினைச்ச உடனே பக்கத்துலேயே ஒரு அருமையான டீ கடை. கரண்ட் கம்பத்தை பார்த்த நாய் மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆனால் சூப்பரான டீ கடை இது. வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஹேர் பென் பெண்டெல்லாம் முடிஞ்சு மேலே வந்தோடனே ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டீ கடையே. இந்த டீ கடையோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தி போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தி போட்டார். பரவாயில்ல, இவங்க வந்து இந்த வீட்டில் நம்ம டீ வைக்கிற ஸ்டைலில் தான் வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் டீ தூளும் சேர்த்தி போடுங்க, ஸ்ட்ராங்காக வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் சேர்த்தி போட்டாரு. இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவாரு. அது அவரோட மூஞ்சிலே தெரிஞ்சுது. சரி, பரவாயில்ல, இந்த டீ ரெடி ஆகட்டும், அதுக்குள்ள சுத்தில இருக்கிற ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த டீ கடை வந்து இது ஒரு டீ கடை மாதிரியே இருக்காது, ஹில்ஸோட எண்டில் வச்சிருப்பாங்க. இது ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த கோத்தகிரியிலேயே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் அப்படின்னா இந்த டீ கடையை கூட சொல்லலாம். இந்த டீ கடைக்கு நான் மார்க்கெட்டிங்லாம் பார்க்கல. இங்க உள்ள ஒரு 2 பைக் நிறுத்தி வச்சிருப்பாங்க, ஒரு புத்த ஸ்டாட்டி இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ண பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டு அங்கே இருக்கிற சில்னஸை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஆம்பியன்ஸையும் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலான்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் பிரெட் ஆம்லேட் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பட் நான் டீக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நீங்கள் சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு போகிற வழியிலேயே வந்து ஃபுல் மிஸ்டாக வந்துட்டு ஒரு சினிமேட்டிக் வியூவில் இருந்தது. அதை எதையாவது கேப்சர் பண்ணலாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் மொக்கையாக தான் வந்தது. நம்ம இப்போ வந்து கேத்ரின் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்துட்டு இது இருக்குது. இந்த கோத்தகிரிலேயே மெயினாக 2 பிளேஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து கேத்ரின் ஃபால்ஸு, இன்னொன்று வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டு. இப்போ நம்ம போகிறது வந்து கேத்ரின் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். கோத்தகிரியில் கேத்ரின் ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. மேலே போகிறப்போ அந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் ஏறி வந்ததுக்கப்புறம் கோத்தகிரி டவுனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரோடு கட் ஆகும். அதுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு 5 இல்லைன்னா 6 சின்ன சின்ன ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதில் வந்து கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்தோம் அப்படின்னா
இந்த லொக்கேஷனுக்கு வரலாம். ஸோ வர வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஃபுல்லி மிஸ்ட்டு, சின்ன சின்ன ஹேர் பின் பெண்ட் தான், ஒரு 7 பெண்ட் இருக்கும். செம்ம வியூவாக இருக்கும், சீனரிஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக வர மாதிரி இருக்கும். எந்நேரம் வந்தாலும் இங்கே வந்து கிளைமேட்டு சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேத்ரின் ஃபால்ஸுக்கு வந்துட்டு போகிற வழியில் இருக்கிறோம். ஸோ வாங்க போய் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக ஏர்லியராக வரணும் அப்படின்னா, இங்கே ரொம்ப தூரம் நடந்து வரணும். ஆக்சுவலாக வந்து இது கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இது கேத்ரின் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட். கேத்ரின் ஃபால்ஸ் வந்து நம்ம கீழே இறங்கி போய் அது ட்ரெக்கிங் போகணும். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் வியூ பாயிண்ட் தான். ஸோ இது கொஞ்சம் நம்ம நடந்து டாப் ஏரியாவுக்கு வரணும். நம்ம நியர்பை ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குது. இந்த இடத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறதே ஒரு ஹில்ஸ் ஏரியா தான். இதுக்கு ஆப்போசிட் ஹில்ஸ்ல வந்துட்டு மேல இருந்து கீழே தண்ணி கொட்டும். ஸோ அதை பார்க்கறதா இந்த வியூ பாயிண்ட். ஆனால் இது சூப்பரான இடம், பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ ஐ திங்க் மேலே ஏதோ ஒரு சின்ன சிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது செல்ஃபி பாயிண்ட்டாக இருக்கலாம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபால்ஸோட சைடு பிளேஸில் இருக்கிறோம். அங்கே குட்டியாக தான் ஃபால்ஸ் தெரியுது இந்த வியூவில். நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். இந்த வியூ பாயிண்ட், இந்த கிளைமேட்டு, இந்த ஹைட் எல்லாம் பார்த்தா மனசுல என்ன தெரியுமா தோணுது? எக்ஸாம்ல ஃபெயிலு, தீராத கடன் பிரச்சனை, ஒற்றை தலைவலி, விடாத சளி, உடல்நிலை சரியில்லை, அல்லது வந்துட்டு குடும்பத்துல பிரச்சனை, ஓயாத டிப்ரெஷன், நைட் எல்லாம் தூக்கம் வராத, இந்த மாதிரி சில பல பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருக்கிறவங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்க இங்க இந்த இடத்த சூஸ் பண்ணி தெரியுது பாருங்க, அந்த ஆப்போசிட்ல ஒரு மலை, அதை மனசுல நினைச்சிட்டு கீழே குதிச்சிங்கன்னு வைங்க, உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நாள்ல இல்ல உடனடியா தீந்துரும். அப்படின்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம நானும் வளரிட்டு கொஞ்ச நேரமா நின்று அங்க விளாக் பண்றேன்ட்டு இருந்தேன். வரவங்க போறவங்க எல்லாம் வந்துட்டு யாராவன் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு போனாங்க. பட் கொஞ்ச நேரம் எனக்கு ஷையா தான் இருந்தது. அப்புறம் இந்த அபீம் நானும் படத்துல வர பிரகாஷ்ராஜ் வந்துட்டு பனியில நடந்து போவார் பாருங்க, அந்த மாதிரி எனக்கும் பழகிருச்சு. ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இது கேத்ரின் ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது. கேத்ரின் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட். இங்க வந்து ஜஸ்ட் பாக்குறது மட்டும்தான். இந்த வீட்டுல வயசானவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஒரு 60-70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. காசி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்கேயாவது போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் வருது அல்லது ஏதாவது ஒரு இடம் வருது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால நடக்க முடியாது. அவங்க வந்து வண்டியை விட்டு இறங்கணுமே ஒரு இடம் பார்த்து உக்காந்துக்குவாங்க. பின்னாடி வரவங்கள நீங்க போங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களால நடக்க முடியாது. ஒரு சில இடத்துல நல்ல நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க. பின்னாடி வரவங்க எல்லாம் உள்ள போய் சாமி கும்பிடுவாங்க, அல்லது அங்க சுத்தி பார்க்கறதெல்லாம் சுத்தி வைப்பாங்க. திரும்பி வந்துட்டு அவங்க சரி வண்டிக்கு போலாம் அப்படின்னு வர்றப்பவே அவங்க கூட இவங்களும் வந்துட்டு கிளம்பி வண்டியில போய் உட்காந்துக்குவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால வந்துட்டு நடக்க முடியாது. அவங்களுக்கு வந்து கால் வலி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களால முடியாம இருக்கும். திரும்பி அவங்கள கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறப்ப இவங்களும் சேர்ந்து ஏறிக்குவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களால அதை ரசிக்க முடியாது. அவங்களோட மனசுல என்னன்னா, நாங்களும் டூர் போறோம், நாங்களும் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு அவங்களே வந்து ஏமாத்திக்குவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்கும். நல்ல நல்ல இடத்தெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்காம மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறது வந்து நல்லது. வாழ்க்கையில உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கமா கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, இது ஃபுல்லாவுமே இந்த ஏரியா ஃபுல்லாவுமே டீ எஸ்டேட்டா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஃபுல்லாவுமே கிரீனிஷா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, தினத்தந்தியில வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப. இந்த இந்த மாதிரியான இதுக்குள்ள எல்லாம் கரடி இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, தேயிலை தோட்டத்தில் கரடி உர் விவசாயி கிர் அப்படின்னு ஒரு டைட்டிலோட வரும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டா இருக்கும். பட் இங்க வந்து ஃபுல்லாவுமே வந்து இந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இங்க வந்து பைசன், யானை, கரடி இதெல்லாம் வந்துட்டு இங்க நிறைய வரும். ஆக்சுவலி வந்து இங்க கரடி வந்து நிறைய டைம் வந்துட்டு போயிருக்கிறதா வந்துட்டு கீழே டீ கடையில வந்துட்டு சொன்னாங்க. இடம் தான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அனிமல்ஸோட நடமாட்டம்லாம் இந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஈவன் புலி எல்லாமே வந்துட்டு போயிருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த கீழே இருக்கிற ஒரு போட்டோ எல்லாமே கூட காமிச்சாரு. கரடி, பைசன் இதெல்லாமே வரும். பட் வியூ பாயிண்ட் ஆக்சுவலா நல்லா இருக்கும். நம்ம
என்ஜாய் பண்றதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் செல்ஃபி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நேச்சுரல் வாக் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்படியே இந்த ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் செல்ஃபி எடுத்துட்டு நம்ம போகலாம். வர வழி எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கிளைமேட் எப்பவுமே வந்து எப்போ வந்தாலும் இங்க வந்து கிளைமேட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்து மிஸ்டா தான் இருக்கும். ஈவன் மத்தியானம் 12 மணியா இருந்தாலும் சரி, இல்ல சாயங்காலம் 4 மணியா இருந்தாலும் சரி, காலைல 8 மணியா இருந்தாலும் சரி, எப்போ வந்தாலுமே இந்த கிளைமேட் மட்டும் இங்க சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம கீழே இறங்கி கொஞ்சம் போனோம் அப்படின்னா வந்து கேத்ரின் ஃபால்ஸுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி போனோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் காட்ட நடந்து போகணும். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா இதுவே வந்துட்டு கேத்ரின் ஃபால்ஸ் தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலா இந்த கிளைமேட் எல்லாம் பாக்குறப்ப மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா திரும்பவும் டீ குடிக்கணும் அப்படின்னு தான். ஜேம்ஸ் கேமரூன் மேக் பண்ண ஜுராசிக் பார்க்கு, டைட்டானிக், டெர்மினேட்டர் இந்த படத்தோட மேக்கிங் எல்லாம் விடவுமே வந்துட்டு இந்த டீ மேக்கிங் வந்து மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. இந்த பாருங்க டீயை பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. இந்த டீயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே சரி ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ட்டு அங்கே லோக்கலில் ஒரு கைடு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு 250 பே பண்ணோம். அவர் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போனார். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. பட் இங்கே போகக்கூடாது. ஆனால் வந்துட்டு இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு போவாங்க. வழியில் வீடு எல்லாமே நிறைய இருக்குது. இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாம் இங்கே வழியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு இது ஒரு ஹில்ஸில் ஏறி தான் போகணும். அது அந்த முன்னாடி போகிற அந்த அண்ணா தான் வந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க. அவங்க கூட தான் போகிறோம். அவர் இங்கே லோக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்தாரு. எல்லாமே கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இல்லைங்களா? இது பழம் இருக்குமா? இதில் இருக்குமா? ஓகே ஓகே ஓகே. பல்புச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஓஹோ ஓகே ஓகே. இது வந்து கரடி விரும்பி நல்லா சாப்பிடும். ஓகே ஓகே. இங்க வந்து கரடி நடமாட்டம்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப காட்டுன ஒரு பழம் வந்து பழுத்துதுன்னா கருப்பு கலர்ல இருக்கும். அது வந்து கரடி வந்து விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா போயின்னு தெரியல. பட் ஆனா அவர் வந்துட்டு போன்ல வந்து கரடிய வீடியோ எடுத்து காமிச்சிருந்தாங்க. அது வந்திருந்தது. குட்டி கரடி, பெரிய கரடி எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு தேயிலை தோட்டம் மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வழித்தடம் இருக்கும். பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா செம்மையா இருந்துச்சு. பாதை இருக்கிறதே தெரியாது. ஒரு சின்ன மண்ணு தடம் தான் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனா செம எக்ஸ்பீரியன்ஸ் இது உண்மையிலேயே. ஒரே நிமிஷம்ண்ணா. ஓகே. சொல்லுப்பா. மேலே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். வா, இருக்குதா? என்ன பிரச்சனையா? ஒரே நிமிஷம். ஆக்சுவலா ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு மலை தான். இது ரெண்டுக்கும் நடுவுல வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்துட்டு வழித்தடம் இருக்குது. இது நேரா போனோம்னா நம்ம தடம் மாதிரி போயிடுவோம். ஸோ இதுக்காக தான் வந்து கைடன்ஸ் நாங்க கூட்டிட்டு வந்தது. அவங்களோட இதுல வந்தது. பட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தொடர்ந்து இது ஒரு பிரைவேட் ஏரியா. இதுல வந்து இறங்கி கீழே போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அந்த தண்ணி ஓடுற சத்தம், அருவி சத்தம் கேட்குது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து பயங்கரமா கீழே இறக்கமா இருக்குது. ரொம்ப சருகலா இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம், சதறிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து இறங்க வேண்டியதா இருக்குது. 1000ல் ஒருவன் படத்துல கார்த்தி, ஆண்ட்ரியா, ரீமாசன் அவங்களாம் சோழ தேசத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா வந்துட்டு கேத்ரின் ஃபால்ஸ் அடைஞ்சிட்டோம்.
உண்மையிலேயே இந்த கேத்ரின் ஃபால்ஸ் செம்மையா இருக்குது. இது கேமரால பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குது. பட் ஆனா வந்துட்டு இது ரொம்ப பெரிய ஃபால்ஸா தான் இருக்குது. ஸோ நம்ம இங்க குளிக்கிறதா இருந்தாலுமே கூட குளிக்கலாம். தண்ணி பயங்கர சில்னஸா இருக்குது. பட் இங்கேயும் வந்து அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இங்க எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. எங்களுக்கு பின்னாடியும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. இங்க குளிக்கிறதா இருந்தா குளிக்கலாம். தண்ணி உண்மையிலேயே அப்படி வெள்ளி மாதிரி அவ்வளோ அழகா இருக்குது. பார்த்தாலே செம டெம்டா இருக்குது. நம்ம மேலேயும் ஏறி போகலாம். பட் அந்த குரங்கு சட்டையெல்லாம் அப்புறம் பண்ணலாம். இப்போ ஏதாவது பட் நாங்கள் குளிக்கல இங்க. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு கிளம்புற மாதிரி தான் பிளானு. செம்ம பிளேஸ் இது உண்மையிலேயே. கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருந்தா குளிச்சிருந்துருக்கலாம். ஆக்சுவலி இங்க குளிக்க அலௌடு அப்படிங்கிறது, இங்க குளிக்கலாம், குளிக்கிற மாதிரி இடம் இருக்குங்கிறது வந்து நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வந்துட்டு இங்க குளிக்கிறதா இருந்ததுன்னா குளிச்சிருந்துருக்கலாம். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரப்போ குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வரணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நிறைய பேர் கேத்ரின் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து தெரியறது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு ஹிடன் பிளேஸாவே தான் இருக்குது. நிறைய பேர் அந்த டீ கடையில அந்த சாப்பிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே திரும்பி கிளம்பிடுறாங்க. இது ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். பட் இதுல ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, கொஞ்சம் எங்கேயாவது வழி மாறி போயிட்டோம்னா இந்த ஃபால்ஸோட வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஏன்னா ஃபுல்லாவே பிரைவேட் ஏரியா. ஸோ நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் மேலே ஏறுறது வந்து வயசான காலத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் மேலே போனோன்னா அப்பா சாமி அப்படின்னு இருக்குது. ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நாக்கு தள்ள நடந்து வந்தது ஒன்றும் மோசம் போகல, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்து நின்னோன்னா அந்த தண்ணியில இருந்து தெரிகிற அந்த சில்லான ஒரு காத்து மாதிரி வரும். அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கணும். எந்த ஒரு ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கத்துல நின்று அந்த சில்லான காத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னாலே வந்துட்டு செம ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு ஃபால்ஸுக்கு போனாலும் அதை வந்துட்டு மறக்காம மிஸ் பண்ணாம ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி லோக்கல் பர்சனை அவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தவர். அவர் அங்கேயே நின்றுட்டாரு, இந்த பக்கம் எதுவும் வரல. ஸோ நம்ம மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே அவர் தான் சொன்னார், குளிக்கிறதா இருந்தால் கூட குளிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. பட் இங்கே இந்த மாதிரி ஃபால்ஸுக்கோ அல்லது ஏதாவது ட்ரெக்கிங் வர மாதிரி இருந்ததுன்னா லோக்கல் பீப்புள்ஸ் கூட வரது வந்து ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா தெரியாத இடம், கொஞ்சம் டேஞ்சரான இடமா போட்டிருக்கோம். ஸோ தண்ணி தாறுமாறாக போயிட்டு இருக்குது, பயங்கர வேகமாக போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாவது வழி மாறி இது போயிட்டனாலும் அல்லது ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா டக்குனா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த இடத்த விட்டு நகரத்துக்கு மனசே வர மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ இந்த ஃபால்ஸு மேலே ஏறுறது வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த செப்பரேட்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் கேமராவில் பார்க்குறதுக்கு பெருசாக தெரில, ஆனால் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னா நான் ஏறுறப்ப வந்து குரங்குட்டி மாதிரி வேகமாக ஏறிட்டேன். ஏறி வந்து மேலே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். செம்ம வியூ பாருங்கள், தண்ணி கீழே கொட்டிகிட்டு இருக்குது, அந்த சத்தமும் நல்லா கேட்குது. குரங்குட்டி மாதிரி டப்பு டப்புன்னு மேலே ஏறிட்டேன். ஆனால் இப்போ கீழே இறங்க முடியல, பயங்கர டஃப்பாக இருக்குது. சீக்கிரமாக இதுக்காகவே வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வாங்க கீழே போயிட்டு மறுபடியும் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பலாம். ஸோ தனியாக இருக்கிறதுனால வந்து மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, மனசில் பெரிய பேர் கில்ஸு மூடிட்டு இறங்குடா அப்படின்னு என்னை நானே கலாய்ச்சிட்டு வந்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கீழே இறங்கிட்டேன். அங்கே முன்னாடியே தடை செய்யப்பட்ட இடம்னு போர்டு போட்டிருந்தது. அது இல்லாமல் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரேஞ்சர்ஸோ அல்லது ஆஃபீஸர்ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பட் ஏறுறப்ப தான் அதோட ரியாலிட்டி தெரியுது, நாக்கு தள்ளுது, பயங்கர டஃப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வழியாக அப்படியே ஏறிட்டோம். என் வாழ்க்கையில் என்னை நானே பாவோன்னு ஃபீல் பண்ண தரணும். ஒரு கொத்து புரோட்டா சாப்பிட்டா தான் மனச்சு ஆறுன்னு நினைக்கிறேன். இங்க ஃபுட்டு அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே மோடு தான். ஸோ ஒரு புரோட்டாவும் கொத்து புரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த கோத்தகிரியில நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூரிஸ்ட் பர்சன்ஸை விட இந்த பைசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. பாருங்க எவ்வளோ அசால்ட்டா கேஷுவலா எவ்வளோ பெரிய பைசன் ரோட்டு மேலேயே நிக்குது.
பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. ஆனா அது ரொம்ப சாதுவா நடந்து போயிட்டு இருக்குது. பைக்கை திருப்பிட்டு வந்து அதை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல வந்து அது கீழே இறங்கிருச்சு. பட் இதுக்கு மேல அதை ஃபாலோ பண்ணிட்டு போறது வந்துட்டு அவ்வளோ சேஃப் கிடையாது, டேஞ்சர் தான். இந்த மாதிரி இது எங்கேயாவது பைசன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தூரத்துல நின்று பார்க்கறதோட மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பக்கத்துல போனோம் அப்படின்னா அது அமைதியானது தான். ஆனா அது மிரண்டுச்சுன்னா ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணிரும். இது கொஞ்சம் டேஞ்சரான அனிமல் தான். அது அப்படியே அந்த தோட்டத்துல வந்துட்டு மேய்ஞ்சுட்டு அது அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு. அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்துட்டு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. பாருங்க, நீங்களே பாருங்க இது எப்படி நடந்து போகுதுன்னு. காலையிலேருந்து குளிர்லேயே சுற்றி சுற்றி இப்போ வெயிலை பார்த்தா கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ரோட்டோரமாக ஒரு டீ கடையில் மொட்டை வெயிலில் உட்காந்து இப்போ தான் வெயிலையே பார்க்குறேன். பார்த்து இங்கே ஒரு டீ குடிக்கலான்றது பிளான். இங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்த கேப்ல பக்கத்துல மரத்துல வந்து 2 குரங்கு உக்காந்துட்டு பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல வந்துட்டு அதோட ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு மேல நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த இன்னொரு மங்கி அதோட பொறுமையை இழந்து வந்து இது கூட ஜாயின் பண்ணிடுச்சு. பட் இந்த டீ கடையை சுத்தி ஏகப்பட்ட மங்கிஸ் வந்துட்டு பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்குது. செம்ம சேட்டை. நம்ம இது கையில ஏதாவது வச்சிருந்தனாலோ அல்லது பேக் இது வச்சிருந்தனாலோ வந்து டக்குன்னு புடுங்கிட்டு போயிடும். பட் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் துரத்திட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி செம்ம சேட்டை பண்ணிட்டு இருந்தது. நீங்களே பாருங்க அது எப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்குதுன்ட்டு. இந்த கடை மேலெல்லாம் ஏறி பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தது. ரெகுலராகவே இங்கே தான் இருக்கும் போல இருக்குது. கடைக்காரங்களுக்கு இது ரொம்ப பழகிருச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஏதாவது இது வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா டப்புக்குன்னு வந்து பிடுங்கிரும். இது வாட்டர் கேனு அல்லது ஜூஸ் கேன் ஏதாவது கொடுத்த அப்படின்னா அழகாக ஓப்பன் பண்ணி குடிக்கும். அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவல் பண்ணுற வழியில் குன்னூர் ஊட்டியை விட கோத்தகிரியில் வந்துட்டு அந்த ரோட் சைடில் வந்து டீ பிளான்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகம். அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற அந்த 2 ஏரியாவோட இதில் வந்துட்டு ஃபுல் க்ரீனிஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஸாகவே தான். ஆனால் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி, சின்ன இல்லை பெரிய ஹில்ஸ் மாதிரி தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபுல் க்ரீன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி இது டூப்ளிகேட் கொடநாடு வியூ பாயிண்ட். ஒரிஜினல் வியூ பாயிண்ட் வந்து இன்னும் அந்த பக்கம் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயும் இதே தான் தெரியும். பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த வியூவில் இதை பார்த்துட்டு அங்கே போய் அந்த வியூவையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி வந்து மெயின் கொடநாடு வியூ பாயிண்ட்டில் வந்து இது ஒன்று, இன்னொன்று இருக்கும். இது டூப்ளிகேட் வியூ பாயிண்ட்டு, அது ஒரிஜினல் வியூ பாயிண்ட்டு. கோத்தகிரியில பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் அப்படின்னு இல்ல. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அழகான இடம் அப்படின்னா, கோத்தகிரியில இருக்கிற இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே செம்ம அமேசிங்கான வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் கீழ இறங்கி வந்தோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்டானா மாதிரி மேல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அது மேல ஏறி போய் நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம அந்த பக்கம் ஒரு டூப்ளிகேட் கொடநாடு வியூ பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஹில்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இதுல மேல ஏறி நின்னு நம்ம இங்க ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு வானம் மட்டுமே, ஸ்கை மட்டுமே ஃபுல்லாக கவர் ஆகும். கீழே வந்து இந்த மாதிரி வியூ இருக்கும். பட் நம்ம வந்துட்டு பூமியோட எண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வியூ வந்து இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். இங்கே வந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோ ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது உண்மையிலேயே சூப்பரான இடம். என் கண்ணுக்கு எட்டுற தூரம் ஃபுல்லாக மழையாகவே தான் இருக்கும். காற்று வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு அடிக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க கீழ இருந்து பார்க்கறதுக்கே வந்துட்டு அந்த வியூ பாயிண்டோட செட்டிங்ஸ் வந்துட்டு சூப்பரா இருக்குது. இன்னும் மேல நின்னு பார்த்தோம்னா அமேசிங்கா இருக்கும். ஆக்சுவலா இதுதான் அந்த ஒரிஜினல் கொடநாடு வியூ பாயிண்ட்ன்னு நான் சொன்னது. அந்த ஹில்ஸ் தெரியுது பாருங்க. இருங்க நான் கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு கொடநாடு வியூ. இது வந்து நம்ம அந்த ரோட்ல நின்று பார்த்தாலும் இது தெரியும். பட் இங்க இருந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இது நல்லாவே தெரியும். இன்னைக்கு இது வந்துட்டு ஓப்பனா தெரியுறதுங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் தான். ஏன்னா இங்க ஃபுல்லா வந்து மிஸ்ட் வந்துட்டு பனி மூடி இந்த இடமே வந்து தெரியாது, அப்படி இருக்கும். ஸோ கோத்தகிரிலேயே மெயின் ஸ்பாட் அப்படின்னா வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட். ஸோ அது ஓப்பனா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடநாடு வியூ பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்கும். ஹிட்டன் பிளேஸ் மாதிரி எது கிடையாது. ஸோ இங்க வந்தோம் அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாத ரெண்டு இடம் அப்படின்னா மெயினா அதுல இதுதான், இதை தான் சொல்லுவோம். வெளியே பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு கேண்டீன் இருக்கும், கிரீன் கலர் பில்டிங். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஸ்டெப்ஸ் மேலே போகும். அதுக்கு மேலே போனா டெலஸ்கோப் இருக்கும். ஸோ நம்ம அது வழியாகவும் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல இந்த பில்டிங் தான். இந்த ஸ்டெப்ஸ்ல டேமேஜ் ஆனதுனால இது சரியா ஒர்க் ஆகிறது இல்லை. பட் இது சம்டைம்ஸ் வந்துட்டு வீக்கெண்ட்லாம் வந்து இது ஓப்பனில் இருக்கும். இங்கே மேலே போனோம் அப்படின்னா இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் ஃபுல்லாக டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி, குன்னூர் இல்ல வால்பாறை இந்த மாதிரி ஏரியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஊட்டியோட தங்கச்சி கோத்தகிரி வந்து அதிகமா யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் ஆனா இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேஸ். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். வழியிலேயே பைசன் எல்லாமே இருக்கும். சில நேரங்களில் நம்ம கரடி பார்க்கறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. அனிமல்ஸ்லாம் இங்கே நிறைய பார்க்கலாம். நம்ம இங்கிருந்து அப்படியே குன்னூர் வழியே போயும் ஊட்டி போகலாம். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக சாப்பிடணும் போல இருக்குது. காலையில இருந்து டீயும் மிளகா பஜ்ஜியுமா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. சரி எங்க ஓடலாம் அப்படின்னு பார்த்தா, ஓடுற வழியில ஓரமா ஒரு கடையில இந்த மாதிரி ஒரு சோயா மஞ்சூரியன் தாறுமாறான டேஸ்ட்ல சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சது அப்படின்னு லபக்குன்னு வாயில போட்டு ஒரே அமுக்க அமுக்கிட்டு அப்படிக்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பட் உண்மையிலேயே வேற லெவலு, சூப்பராக இருந்துச்சு. இந்த சில்னஸ் அட்மாஸ்பியருக்கு இந்த மாதிரி சூடாக ஒரு மஞ்சூரியன் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. சரி இதை அப்படியே சாப்பிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம். சான்ஸே இல்லை, அப்படி ஒரு தாறுமாறான அட்வென்ச்சர். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுமே அப்படின்னு சோயா மஞ்சூரியன் சாப்பிட்டா அது உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரோட் சைட் ஷாப்பில் தான் சாப்பிட்டோம் அது. அப்படியே சாப்பிட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு கிடைச்சது ஒரு செம்ம அட்வென்ச்சர் பாயிண்ட். அங்கே பாருங்க அந்த பைசன் எப்படி ஓடுதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பைசனுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு குரூப்பாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு அப்படியே ஜாலியாக மேய்ஞ்சிருக்குது. பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரேரு. அது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில. பட் ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாம் கசன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குது. நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சான்ஸே இல்லை உண்மையிலேயே. வா, ஒரு பைசன் பண்ணையே இருக்கும் போல இருக்குது. இங்கே 10-15 இருக்கும் போல். எக்ஸாக்டாக 15 பைசன் இருக்குது. வாவ், இத்தனை பைசன் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கீழேயும் நிறையா இருக்குது. பைசன் குட்டியெல்லாம் இருக்குது. இந்த பைசன் குட்டியெல்லாம் நானே இப்போ தான் பார்க்குறேன். வாவ்,
ஒவ்வொன்றும் யானை குட்டி கணக்காக இருக்குது. கைஸ், வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.